என் குழந்தைக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. ஒரு 2006 கல்யாணம் ஆகி 14 இருக்கும் குழந்தை இல்லை. ஆமாம், அதுக்கு முன்னே திருவேற்காட்டில் அம்பாள் இது பண்ணி சுவாமி எல்லாம் பண்ணுவார். அங்கே தான் போய் இது பண்ணுவோம். நீ என்ன தான் இது பண்ணுறா, உனக்கு எப்போ நான் கொடுப்பனோ அப்போ தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாவ. நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் டெய்லி. அந்த சித்ரா பௌர்ணமி விழா, தைப்பூச விழா எல்லாத்துக்கும் எடுக்கும். உன்னை அறியாமல் நீ எப்போ அதை பற்றி மறக்கறியோ அப்போ தான் உனக்கு குழந்தை கிடைக்கும். அது எப்படி நான் மறக்க முடியுமா சொல்லுங்கள்? குழந்தை பிறக்கல நினச்சோம்னா நம்ம எப்படி மறந்துடுவோம் அதை. ஆனால் மறக்க அடிச்சாவ நம்ம ஒரு ஒரு ஒன்றும் இல்லைம்மா, போகலாம். எல்லாம் நல்லதுக்கு தான். ஒரு மாதமான பீரியட்ஸ் வரும்போது அந்த குழந்தை ரொம்ப சிரமப்படும். அழுவா, ஐயோ குழந்தை இல்லை. அது அந்த குழந்தை இது வர டயத்தில் அந்த மாதம் 45 days ஆகிடுச்சு. அப்போ கூட நிஜமாக அந்த டயத்தில் அதை பற்றி நினைக்கவே இல்லை நாங்கள். அம்பாள் சொன்ன மாதிரி ஒரு நாள் தள்ளி போனால் கூட பார்த்து அதை இதாக இருக்குமோ அதாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறப்ப அந்த 45 நாள் ஆகி கூட அதை பற்றி நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை. பாருங்க, கொலு டயத்தில் கொலுன்னா நிறைய வேலை இருக்கும் இல்லையா வீட்டில் உங்களுக்கு. மேலே ஏறி இறங்கி கொலு சாமான்லாம் இறங்கி எல்லாம் பண்ண பாருங்க. அது 45-50 நாள் ஆகிடுது. ஆனால் அவள் சொன்ன மாதிரி நீ எப்போ அதை மறக்கறியோன்னு சொன்னா பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த டயத்தில் மறந்தே போயிட்டோம் அந்த விஷயத்தை பற்றி நாங்கள். அப்புறம் எல்லாம் கொலு முடிஞ்சு இந்த ஒரு எல்லாம் கொலு எடுத்து வைக்கிற அன்றைக்கி தோணுது, என்னப்பா உனக்கு இவ்வளோ 45-50 நாள் ஆகிடுது, நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லையே அப்படி யோசிச்சுட்டு அப்போ தான் தோணித்து. அது வரைக்கும் தோணவே இல்லை பாருங்கள். முன்னெல்லாம் ஒரு நாள் இது பண்ணால் கூட அதை பற்றி நினைக்கிறவங்க, அந்த அவ்வளோ நாள் ஆகி நினைக்கவே இல்லை நாங்கள் அதை பற்றி. அவள் சொன்னப்பட நீ எப்போ மறக்கிறியோ அப்போ நடக்கணும்னு பார்த்தீங்களா, அதே போல் அந்த மாதம் இதுவாகி கன்சீவ் ஆகிட்டா. நல்லா இப்போ 10 வயசாக இருந்த குழந்தைக்கு நல்லா இருக்கு.